الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنهم فتية آمنوا بربهم وزدناهم هدى صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم في حديثه الشريف اغتنم خمسا قبل خمس صدق رسوله النبي الكريم. எல்லா புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாமும் சலாமும் ஈருலகநாதர் சன்மார்க்க போதகர் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னலாரின் உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஅ தாபீன்கள் வலிமார்கள் சுஹதாக்கள் நாதாக்கள் மேலும் எதிர்ச்சொடுக்கும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அருமைக்குரியவர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷஅனஹு வ தஆலா நமக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்வாழ்வை நாம் நல்ல முறையில் பயன்படுத்தினோமேயானால் நாம் இவ்வுலகிலும் நாளை மறு உலகிலும் மிக உயர்ந்த அந்தஸ்தில் நாம் இருப்போம், நாம் வெற்றியும் அடைவோம். இவ்வுலகில் வாழ்கிற போது அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு 5 விஷயங்கள் வந்தடைவதற்கு முன்னால் இந்த 5ஐ நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இக்தனிம் கம்ஸன் قبل 5. 5 விஷயங்கள் வரும் முன் 5ஐ நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதில் முதலாவதாக ஷபாபக قبل ஹரமிக்க, உங்களுடைய வயோதிகம் வருவதற்கு முன்னால் உங்களுடைய இளமை பருவத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள். இளமை பருவம் என்பது ஒரு மனிதனால் அவனுக்கு தேவைப்படுகின்ற அறிவை எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம். அந்த அறிவை அவன் செயலாற்றுவதற்குண்டான உடல் வலிமை பெற்ற காலம். அந்த மனிதன் அந்த நேரத்தில் நினைத்தால் அவனால் எங்கு வேண்டுமானாலும் பிரயாணம் செய்வதற்கு உடல் ஒத்துழைக்கும். அறிவாற்றலை மேம்படுத்துவதற்கு அவனது மூளை ஒத்துழைக்கும். ஆக எல்லா விதமான காரியங்களையும் ஒரு மனிதனால் செயல்படுத்துவதற்குண்டான முழு சக்தியினை இளமை பருவத்தில் பெறுகிறான். சிறு வயதில் பார்க்கிற போது அவனால் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கு முயற்சிக்க முடியுமே தவிர முழுமையாக அதனை எல்லாவருமாலும் கற்றுக்கொள்வதற்கு இயல முடியாது. ஒரு சில குழந்தைகளுக்கு வேண்டுமானால் அந்த திறமைகளும் இருக்கலாம். அதே போல முதுமையின் காலம் என்பது நம்மால் அதை ஒரு விஷயத்தை செய்வதற்குண்டான அறிவாற்றல் இருக்கும். அதை எப்படியெல்லாம் செய்வதற்குண்டான முழு தயாரிப்புகள் நம்முடைய மூளைகளில் இருக்கும். ஆனால் அவைகளை முழுமையாக நாம் செயல்படுத்துவதற்கு நம் மூளையும் சமயத்தில் ஒத்துழைக்காது, நமது உடலும் அவ்வப்போது ஒத்துழைக்காது. காரணம், வயோதிகம் என்பதே நமக்கு பலவீனம் என்று சொல்லுகிறது. எனவேதான் ஒன்றும் தெரியாத குழந்தை பருவத்தை விட
எல்லாம் தெரிந்தும் அதை செய்ய முடியாமல் இருக்கிற அந்த வலிமையை இழக்கிற அந்த முதுமையை விட உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இளமையை நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இளமை பருவத்தினை நாம் எந்த அளவிற்கு நல்ல முறையில் கையாளுகிறோமோ அதை பொறுத்துத்தான் நமக்கு பின்னர் வரக்கூடிய முதுமை எனும் பலவீனமான காலம் அமைகிறது. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள், இளமைகளை குறித்து 7 நபர்கள் அல்லாஹு தஆலா நாளை நிழலில்லாத நேரத்தில் தன் அர்ஷுக்கு கீழே இருக்கிற நிழலிலை 7 நபர்களுக்கு கொடுப்பான். அதில் ஒரு நபர் யார் என்றால், யார் இளமையில் தன்னுடைய இளமை பருவத்தினை நல்ல முறையில் பயன்படுத்தினாரோ அந்த நபர். இளமையில் இறைவனை துதிப்பதிலும் இறைவனை வணங்குவதிலும் யார் முக்கியத்துவம் கொடுக்கிறாரோ அந்த நபர். சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ ظில்லிஹ், அல்லாஹ் தஆலா அவனுடைய நிழலில் 7 நபர்களை அவன் நிழல் தருகிறான். அதில் ஒரு நபர் வஷாபுன் நஷஅ ஃபீ இபாதில்லாஹ், அல்லாஹ் தஆலாவுடைய இபாதத்திலே ஃபீ இபாதத்தில்லாஹ், அல்லாஹ் தஆலாவை வணங்கும் விஷயத்திலே எந்த ஒரு இளமை பருவத்தினை ஒரு மனிதர் பயன்படுத்துகிறாரோ அவருக்கு இறைவனுடைய நிழல் தேறுகிறது, இறைவனுடைய நிழல் கிடைக்கிறது. அதே போல குர்ஆனினுடைய வசனங்களில் வருகிறது, இளமை பருவத்தினை எப்படியெல்லாம் பயன்படுத்தினார்கள். ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தில் மக்கள் எல்லாவரும் இறைவனை மறந்தும் இறைவனை விட்டும் அவர்கள் இன்ன பிற சிலைகளை வணங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருந்தது. அந்த ஊர்களில் ஒரு குறிப்பிட்ட இளைஞர்கள் கூட்டம், இல்லை இது தவறு, இறைவன் ஒருவன் தான் என்பதை நாம் தெரிகிறோம், அப்படி இருக்கையில் நாம் இப்படி செய்யக்கூடாது, இளைஞர்களாக நாம் இதை விட்டு தவிர்த்திருக்க வேண்டும் என்று அவர்கள் அந்த ஊரை விட்டு ஒதுங்கி ஒரு குகைக்குள்ளே அடைந்தார்கள். அவர்கள் மட்டுமல்ல, அந்த இளைஞர்களோடு ஒரு நாயும் வந்தது. வரலாற்று சிந்தனைகளில் மிக முக்கியமான சிந்தனைகளை நாம் குர்ஆனிலும் நாம் வாசிக்கிறோம். ஏன் ஒவ்வொரு ஜுமாவுடைய இரவிலும் பகலிலும் வாசிக்கக்கூடிய அந்த சூரா நமக்கு நாளை நூறாக ஒளியாக வருகிறது என்பது குர்ஆனின் ஹதீஸினுடைய செய்தி. அந்த சூரத்துல் கஹ்ஃப், அந்த இளைஞர்கள் அஸ்ஹாபுல் கஹ்ஃப், குகைவாசிகள் என்று சொல்லக்கூடிய அந்த இளைஞர்கள் தங்களின் இளமை பருவத்தில் எதை செய்தார்கள்? இறைவனுக்கு மாறு செய்யக்கூடியவர்களை தவிர்த்து தங்களை பாதுகாக்க வேண்டும் என்று குகைக்குள்ளே சென்றார்கள். அல்லாஹு தஆலா அவர்களை பல நாட்கள் அவர்களை தூங்க வைத்தான். பல வருடங்கள், நாட்கள் அல்ல பல வருடங்கள் தூங்க வைத்தான். மீண்டும் அவர்களை அல்லாஹு தஆலா எழுப்பினான். எழுப்பிவிட்டு கேட்டான், நீங்கள் எவ்வளவு நாட்கள் தூங்கியிருப்பீர்கள்? ஏதோ கொஞ்சம் நேரம் நாங்கள் தூங்கியிருப்போம், ஆனால் கடந்து பார்த்தால் பல வருடங்கள் கடந்திருந்தது. அல்லாஹு தஆலா அதை சொல்லுகிற போது சொல்லுவான், இன்னஹும் ஃபித்யத்துன், நிச்சயமாக அவர்கள் இளைஞர்கள், ஆமனூ பிரப்பிஹிம், அவர்களின் ரப்பை கொண்டு அவர்கள் நம்பிக்கை வைத்தார்கள், வஸித்னாஹும் ஹுதா, எனவே மேலும் அவர்களுக்கு கொடுத்த நேர்வழியில் இன்னும் மென்மேலுமான நேர்வழியை அவர்களுக்கு தந்தோம். இந்த குர்ஆனின் வசனங்கள் சொல்லக்கூடிய மற்றொரு விஷயம், இளமை பருவத்தில் ஏராளமான எதிர்ப்புகளும் வரும், ஏராளமான சோதனைகளும் வரும். ஆனால் அதை எதிர்த்தும் தன் இறைவனின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு இளைஞனை அல்லாஹு தஆலா ஒருபோதும் கைவிடுவது கிடையாது. அவர்களுக்கு நிச்சயம் ஒரு சில வருடங்களாகலாம், ஒரு சில நாட்களாகலாம், எப்படி வேண்டுமானாலும் இளமை பருவத்தில் ஒரு மனிதர் போராடும் சமயத்தில் அவருக்கு வருகிற எதிர்ப்பை எல்லாம் தாண்டி இறைவனின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய நபருக்கு அல்லாஹு தஆலா அவன் நினைப்பதை விட அதிகமாக தருகிறான் என்பது இந்த ஹதீஸ், இந்த குர்ஆன் சொல்லக்கூடிய மற்றொரு செய்தி. அருமைக்குரியவர்களே, எனவே இந்த இளமை பருவத்தினை நாம் நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும். ஹதீஸில் பார்க்கிற போது அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இளமை பருவத்தை பற்றி இப்படியும் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். அஷ்ஷபாபு ஷுஅபத்துன் மினல் ஜுனூன்,
இளமை பருவம் என்பது பைத்தியக்காரத்தனத்தில் ஒரு ஒன்று என்றார்கள். காரணம் என்னவென்றால், எப்படி ஒரு அறிவை முற்றியவன் அறிவில்லாதவர்கள் எப்படி எதையெல்லாம் செய்வதற்கு முயற்சிப்பார்களோ அதுபோலத்தான் இந்த இளமை பருவத்திலும் எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு உள்ளம் தூண்டும். பார்ப்பதையெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை வரும். காரணம் இளமை அல்லவா. அந்த இளமையினுடைய இரத்த கொதிப்பில் அவர் நல்லதையும் செய்வார், தீமையையும் செய்வார். மதுவிலும் வாழுவார். அதே போல தன் மனதை கட்டுப்படுத்தி இறைவனின் திக்ருகளிலும் வாழ்வார். அருமைக்குரியவர்களே, அந்த இளமையை ஒரு மனிதன் கட்டமைப்பதில் பொறுத்துத்தான் அவருடைய முதுமையும் அமைகிறது. எனவேதான் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களின் முதுமைக்கு முன்னால் உங்கள் இளமையை நீங்கள் பயன்படுத்துங்கள். அந்த இளமையில் பயன்படுத்துவதால் இன்னைக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன சொன்னார்கள். அதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இளமையில் ஒரு மனிதர் ஒரு இபாதத்தை தொடர்ந்து செய்கிறார்கள் என்றால், தினமும் தஹஜ்ஜத் தொழுகிறார், தினமும் அந்த மனிதர் குர்ஆனை ஓதுவார் என்றால், முதுமையில் அந்த மனிதரால் அவரால் அந்த இபாதத்தை செய்ய முடியவில்லை என்றாலும் இளமையின் செய்த எல்லா விதமான அந்த வழிபாடுகளை இபாதத்துகளை பொறுத்து அப்படியே முதுமையில் அவருக்கு அந்த நன்மைகள் கிடைக்கும். இளமையில் தஹஜ்ஜத் தொழுது வந்தால் முதுமையில் தொழவில்லை என்றாலும் தொழ முடியவில்லை என்றாலும் அந்த நன்மையை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு தந்து கொண்டே இருப்பார். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன முதல் செய்தி அது. உங்களின் முதுமைக்கு முன்னால் உங்களின் இளமை பருவத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்ததாக, வசிஹத்தக கபல மௌத்திக், உங்களுடைய கபல மர்திக், உங்களுடைய நோய்க்கு முன்னால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வசிஹத்தக கபல சகமிக், உங்களுடைய நோய்க்கு முன்னால் உங்களுடைய ஆரோக்கியம். ஆரோக்கியம் எந்த அளவிற்கு ஒரு மனிதனுக்கு தேவை என்பது நமக்கு தெரியும். ஆரோக்கியம் என்ன செய்யும்? ஆரோக்கியத்தில் இருக்கிற மனிதரால் எதை வேண்டுமானாலும் செய்வதற்குண்டான உடலில் ஒத்துழைப்பு இருக்கும். அந்த ஆரோக்கியம் இல்லாத போதுதான் அந்த மனிதனுக்கு தெரியும் ஆரோக்கியம் எந்த அளவிற்கு மிக முக்கியம் என்பது. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொன்னார்கள், இரண்டு விஷயங்கள், நிஅமத்தான், இரண்டு நிஅமத்துகள், இறைவனின் இரண்டு அருட்கொடைகள், மக்பூரின் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ், மக்களில் பெரும்பாலானோர் அதில் பொடுபோக்காளராக இருக்கிறார்கள். அதில் ஒன்று அஸ்ஸிஹத், உடலின் ஆரோக்கியம். உடலின் ஆரோக்கியம் இருக்கிற போது இபாதத்துகள் செய்வது மிக முக்கியம். உடலின் ஆரோக்கியம் இழந்து விட்டதற்கு பின்னால் நான் இந்தந்த இபாதத்துகளை எல்லாம் செய்ய நினைத்தேனே என்று வருத்தப்படுவதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. பார்க்கிறோம், ஏராளமான இளைஞர்களோ ஏராளமான ஆரோக்கியம் பெற்றவர்கள் தங்களின் ஆரோக்கியம் இருக்கிற சமயத்தில் ஹஜ்ஜையோ உம்ராவையோ நிறைவேற்றாமல் இருக்கிற அந்த வேளையில் அந்த ஆரோக்கியத்தை இழந்ததற்கு முதுமையின் காலத்தில் அவர்கள் ஹஜ்ஜுக்கோ உம்ராவிற்கோ சென்றால் அவர்கள் எந்த அளவிற்கு அவர்கள் மனவேதனை அடைகிறார்கள். என்னால் ஒரு சுற்றுகள் தவாஃபு கூட செய்ய முடியவில்லை என்பதை பார்க்கிறோம். கண் விழித்து நான் குர்ஆன் ஓதுவதை நான் விரும்புவேன், ஆனால் நான் ஆரோக்கியம் பெற்ற அந்த நிலையில் ஓதாமல் தவறிவிட்டு விட்டேன், இன்று நான் நினைத்தாலும் என்னால் ஓத முடியவில்லை என்று ஏராளமான மக்களை பார்க்கிறோம். நான் ஆரோக்கியம் இருக்கிற போது நின்று வணங்குவதை நான் விரும்பினேன், ஆனால் அந்த ஆரோக்கியம் இழந்ததற்கு பின்னால் நான் நிற்பதற்கு முயல்கிறேன், ஆனால் என்னால் இறைவனை நின்று வணங்க முடியவில்லை என்று சொல்லக்கூடிய நபர்களை பார்க்கிறோம். அருமைக்குரியவர்களே, அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன இரண்டாவது மிக முக்கியமான செய்தி, உங்களின் ஆரோக்கியத்தை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்துங்கள். அடுத்ததாக, வகினாக அபுல ஃபக்ரிக, உங்களுடைய ஏழ்மை வருவதற்கு முன்னால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள். செல்வம் என்பது ஒரு மனிதனுக்கு கொடுக்கிற மற்றொரு நிஅமத் என்று கூட சொல்லலாம். ஒரு விதத்தில் நிஅமத் என்றாலும் மற்றொரு விதத்தில் சோதனை. எப்படி சோதனை? ஒரு மனிதர் அல்லாஹு தஆலா அவரை சோதிப்பதற்காகத்தான் செல்வத்தையும் கொடுக்கிறான். இன்னொரு மனிதருக்கு அல்லாஹு தஆலா சோதிப்பதற்காகத்தான் ஏழ்மையை தருகிறான். இவ்விருவருக்கும் அல்லாஹு தஆலா சொல்கிற செய்தி என்னவென்றால், அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற செல்வத்தையும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஏழ்மையையும் இறைவனிடத்தில் எப்படி அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள்.
செல்வம் கொடுக்கப்பட்டதா, அந்த செல்வத்தை பலருக்கு தானம் தர்மம் செய்கிறாரா, நல்ல வழியில் பயன்படுத்துகிறாரா, தன் குடும்பத்திற்கான தேவையைக்காக பயன்படுத்துகிறாரா என்பதை அல்லாஹ் தஆலா பார்க்கிறான். ஏழ்மையின் சமயத்தில் அந்த மனிதர் இறைவனிடத்தில் கேட்கிறாரா என்பதை அல்லாஹ் தஆலா விரும்புகிறான். அருமைக்குரியவர்களே, நாளை மறுமையில் ஒரு மனிதர் வருவார், வந்து இறைவனிடத்தில் அல்லாஹ் தஆலாவிடத்தில் கூறுவார், யா அல்லாஹ், உன்னை தேடி உன்னை காண நான் பல இடங்களில் நான் உன்னை தேடினேன், ஆனால் உன்னை நான் ஒருபோதும் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று அந்த மனிதர் இறைவனிடத்தில் கூறுவார். அல்லாஹ் தஆலாவிடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுவான், இல்லையே, அன்று நான் உன் வீட்டின் வாசலுக்கு முன்னால் வந்து நின்று நான் கேட்டேன், ஆனால் நீ என்னை சுத்தமாக கவனிக்கவில்லை, என்னை எட்டி கூட நீ பார்க்கவில்லை என்று அந்த மனிதனிடத்தில் கூறுவான். அந்த மனிதன் கேட்பான், யார், எந்த மனிதரை நீ கூறுகிறாய்? அல்லாஹ் தஆலா சொல்லுவான், அன்று யாசகம் கேட்டு ஒரு மனிதர் வந்தாரே, அது மனிதர் மட்டுமல்ல, அது நான் தான் என்பதை அல்லாஹ் தஆலா கூறுவான். நம் வீட்டிற்கு முன்னால் யாசகம் கேட்பவரோ, நம் வீட்டிற்கு முன்னால் நம்மை தேடி வந்து ஒரு மனிதர் காசுகளோ உணவுகளோ கேட்கிறார்கள் என்றால் அது இந்த உலகத்தில் வாழும் மனிதர் மட்டும் கேட்கவில்லை, அல்லாஹ் தஆலாவின் புறத்திலிருந்து அந்த செய்தி வருகிறது. நம்மிடத்தில் இருக்கிற செல்வத்தை நாம் நல்ல முறையில் பயன்படுத்துகிறோமா என்பதை அல்லாஹ் தஆலா சோதிப்பதற்காக அதனை தருகிறான். அருமைக்குரியவர்களே, நம்மிடத்தில் இருக்கிற செல்வங்கள் குறைவாகவோ நிறைவாகவோ எதுவாக இருந்தாலும் நாம் செய்கிற சதகாக்கள் ஒருபோதும் நம்முடைய செல்வத்தை குறைக்காது. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களும் அதைத்தான் சொல்வார்கள், சதகாவினுடைய பொருளினால் இந்த உலகத்தில் யாருடைய பொருட்களும் குறைந்ததாக வரலாறுகள் இல்லை. மானக்ஸமின் சதகா, சதகாவினால் யாருக்காலும் எந்தவித பொருட்களின் குறைகள் வராது. சதகாக்களை கொடுத்து பழகுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டுமல்ல, இது மற்றொரு செய்தி, நாம் சதகாக்களை கொடுக்க விரும்ப வேண்டும், சதகாக்களை கொடுக்க வேண்டும். நம் பிள்ளைகளும் பேர பிள்ளைகளுக்கும் நாம் கொடுத்து பழக வேண்டும். யாரேனும் யாசகம் கேட்டு வந்தாலோ அவர்களை துரத்தாமல் அவர்களிடத்தில், நம்முடைய பிள்ளைகளிடத்திலோ பேர பிள்ளைகளிடத்திலோ கையில் காசு கொடுத்து அவர்களுக்கு சென்று போய் கொடுங்கள் என்ற பழக்கங்களை வைக்க வேண்டும். இது ஒரு நல்ல ஒரு பழக்கம். யார் இந்த பழக்கங்களை செய்கிறாரோ அந்த பேர பிள்ளைகளோ செய்கிற அந்த தான தர்மங்களின் நன்மைகள் பெற்றோர்களுக்கு வரும். அருமைக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலாவும் அதனை நமக்கு வலியுறுத்தி கூறுகிற செய்திகளில் ஒன்று, வஅன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாகும், உங்கள் முஃமின்களில் யார், சிறந்த முஃமின்கள் யார் என்று பட்டியலிடுகிற போது அல்லாஹ் தஆலா சொல்லுவான், அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிற ரிஸ்க்குகளை யார் செலவழிக்கிறாரோ அவர். அதற்காக தவறான வழியில் செலவழிப்பவர் பரிபூர்ணமான முஃமினாக ஆகிவிட முடியாது. தேவையில்லாமல் ஒரு மனிதர் செலவு செய்கிற போது அதனாலும் ஒரு மனிதர் முஃமினாக ஆகிவிட முடியாது. தன் குடும்பத்திற்காக செய்கிற சதகா, தன் குடும்பத்திற்காக செய்கிற செலவினங்களும் சதகாக்கள் என்கிறது இஸ்லாம். நம் பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டும், நம் மனைவி மக்களுக்காக செலவு செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, அல்லாஹ் தஆலா இன்னும் நமக்கு நிறைவாக கொடுக்க வேண்டும் என்றாலும், நமக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தாலும் பிறருக்கான தான தர்மங்களை கொடுத்து பழக வேண்டும். இது மூன்றாவது செய்தி. அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கிற அந்த செல்வத்தை நாம் பயன்படுத்துவது. நான்காவதாக, வஃபராகக கப்ல ஷக்லிக, உங்களுக்கு அல்லாஹ் தஆலா மற்றொரு விஷயத்தில் ஈடுபடுவதற்கு முன்னால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஓய்வு நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பார்க்கிறோம், ஒரு மனிதர், ஒரு பிள்ளை தேர்வு எழுத போகிறது என்றால் ஸ்டடி லீவ் என்று கொடுப்பார்கள். அந்த மனிதர், அந்த பிள்ளை படிப்பதற்கு ஒரு அந்த கால நேரம், அந்த நேரத்தை ஒரு மனிதர் நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டால் எப்படி அவருடைய தேர்வில் வெற்றி பெறுவாரோ அதுபோலத்தான் இந்த உலகமும் நமக்கு ஒரு தேர்வறை. நாம் எப்படி தேர்வுகளை எழுதி அல்லாஹ்விடத்தில் கொடுக்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் நம்முடைய முடிவுகள் அமைகிறது. இந்த உலகத்தில் தேர்வுகளை ஒழுங்காக நாம் நிறைவேற்றவில்லை என்றால், அதை செய்யவில்லை என்றால், நாளை நாம் தோற்றுப்போனவர்களாக நாளை மறுமையில் நின்று விடுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அதை நம்மை பாதுகாக்க வேண்டும்.
ஐந்தாவதாக மிக முக்கியமான செய்தி, இது எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்த ஒரு செய்தி, வஹயாத்தக கப்ல மௌத்திக்க, உங்களின் மௌத்திற்கு முன்னால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஹயாத்தை, வாழ்க்கையை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்துங்கள். வாழ்க்கை ஒரு முறைதான் ஒரு மனிதருக்கு, அதற்கு பின்னரும் அந்த மனிதர் அந்த வாழ்வை கேட்டாலும் அந்த மனிதருக்கு கிடைக்காது. இந்த உலகத்தில் வருவதற்கு முன்னால் நாம் இறைவனிடத்தில் கூறுகிறோம், நீதான் எங்கள் இறைவன், உன்னை மட்டும்தான் நாங்கள் வணங்குவோம், வேறு எந்த சிந்தனைகளும் எங்களுக்கு இருக்காது என்பதை நாம் வாக்குறுதி கொடுத்து விட்டு தான் இந்த உலகத்திற்கு வந்து இருக்கிறோம். ஆனால் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு பின்னால் இந்த உலகத்தின் ஆசைகளும் மோகங்களும் நம்முடைய கண்களை மறைத்து விடுகிறது. எந்த அளவிற்கு என்றால் இறைவனின் சிந்தனைகளை மறக்கடிக்கிறது. இறைவனின் திக்ரை விட்டும், இறைவனுக்கு நாம் கட்டாயம் செலுத்த வேண்டிய தொழுகைகளை விட்டும், நாம் கொடுக்க வேண்டிய சதகாக்கள் ஜக்காத்தை விட்டும், நாம் பிடிக்கிற நோன்பை விட்டும், நமக்கு அல்லாஹ் தஆலா செல்வங்களை கொடுத்தும் நாம் ஹஜ்ஜு செய்யாமல் இருக்கிற அந்த நேரத்தை விட்டும் நமக்கு இந்த உலகம் நம்முடைய கண்களை மறைக்கிறது. அருமைக்குரியவர்களே, இந்த உலகம் என்பது மிகவும் அற்பமான பொருள் என்பதை அருமை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவனது அருள்மறையில் பதிவு செய்கிறான். நம்முடைய வாழ்வை நல்ல முறையில் எந்த அளவிற்கு நாம் சீர்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு சீர்படுத்த வேண்டும். இறைவனுடைய திக்ர்கள் நமக்கு எப்பொழுதெல்லாம் நேரங்கள் கிடைக்கிறதோ திக்ர்கள் செய்ய வேண்டும். நமக்கு இறைவனுடைய பாங்கொலி கேட்டுவிட்டால் உடனே பள்ளிக்கு சென்று தொழுவதற்குண்டான சிந்தனைகள் நமக்கு வர வேண்டும். நம் வீட்டினுடைய சூழ்நிலைகளையும் அப்படி உருவாக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய சிந்தனையில் முழுமையாக வாழ வேண்டும். நமக்கு ஏழ்மையோ, நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்க செல்வமோ எதுவாக இருந்தாலும் எல்லா நேரங்களிலும் இறைவனோடு தொடர்பில் இருப்பவர்களை அல்லாஹ் தஆலா ஒருபோதும் மறப்பதில்லை. என்றைக்காவது ஒரு நாள் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நிச்சயம் ஒரு ஈடேற்றத்தையும் ஒரு செல்வத்தையும் அல்லாஹ் தஆலா தந்து கொண்டுதான் இருப்பான். என்றைக்கும் எல்லா நேரங்களிலும் ஒவ்வொரு நித்தங்களிலும் இறைவனை நினைத்திருப்போம். அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பரிபூர்ணமாக செய்து வருவோம். இல்லாமல் அல்லாஹ் தஆலா நமக்கு பரிபூர்ணமான வெற்றியையும் பரிபூர்ணமான சிஹத்தையும் செல்வத்தையும் இல்லாமல் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தந்தர் புரிவானாக. ஆமீன். وآخر دعوانا